ஏக்கா 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 சாரோஜினி வாமா. அக்கா தான் உன்னைய பார்க்க அங்க வந்துகிட்டே இருப்பா. நீ இந்த பக்கமே வரதில்ல, இன்னைக்கு தான் வந்திருக்கா. உட்காருமா, அத்தை காபி போட்டு எடுத்துட்டு வரேன். இல்லத்தா, எனக்கு காப்பிலாம் வேண்டாம். வீட்டுல குடிச்சிட்டு தான் வந்து எங்க அக்காட்ட பேசலாம் தான் வந்தேன். அக்கா கிட்டயா என்ன பேசணும்? அது வந்து சும்மா தான் பேசலாமேனு வந்தேன். அப்படியே சும்மா தான் பேசலாம்னு வந்தியா? உங்க அக்கால என்ன கொஞ்ச நேரத்துல உன்னைய தேடிட்டாங்க வந்திருப்பாளே. பரவாயில்ல, எப்பவுமே அக்கா தானே வருவா. இன்னைக்கு நான் அக்காட்ட பேசலான்னு வந்தேன். சரிம்மா. அத்தை, எங்க அக்கா எங்க இருக்கா? உங்க அக்கால ரூம்ல தான் இருக்கா. காலையில மதியத்துக்கு சமைக்கிறதுக்கு மட்டும் தான் வெளிய வருவா. பேர வந்து ரூம்க்குள்ளே தான் படுத்து கிடப்பா. நானும் ஒண்ணும் பெருசா சொல்றது இல்ல. அதான் ரெண்டு பேர் கிடக்கால்வல்ல, மாத்தி மாத்தி வேலைய பாப்பால்வேன்னு நான் பாட்டுக்கு இருக்கேன். ரூம்ல தான் இருக்கா. சரித்தே, நான் போய் எங்க அக்கால பாக்கேன். சரிம்மா போ. இது எதுக்காக இவ அக்கா காரிய பாக்குறதுக்கு இவ்வளவு அவசரமா ஓடி வந்திருக்கா? எப்பவுமே இந்த சாராஜா தானே அங்க போய் பாப்பா. ஒருவேளை எதுவும் பிரச்சனையா இருக்குமோ? இல்லனா இவ இப்படி ஓடி வர மாட்டாளே. என்னவா இருக்கும்? என்கிட்ட சொல்ல மாட்டேங்கல. இவளே சொல்லலன்னா சாராஜா இவளுக்கு மேல வாயவே திறக்க மாட்டா. என்ன செய்ய? பேசாம போய் அக்கா தங்கச்சி என்ன பேசியால்வேன்னு ஒட்டு கேட்போம். எப்படியா அவளுவ சொல்ல மாட்டாள்வே, நம்மளே என்ன பேசியால்வேன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். ஏக்கா 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 சரோஜினி, என்னாச்சுமா திடீர்னு வீட்டுக்குள்ள வந்திருக்கா? இப்பதான் அக்கா பார்த்தேன், கண்ணு அசந்துட்டேன் போல. நீ கூப்பிட்டது எனக்கு கேட்கல. என்னம்மா திடீர்னு வந்திருக்கா? வந்து உட்காருவா. ஏக்கா, ஒரு பிரச்சனை ஆகி போச்சுக்கா. என்னது பிரச்சனையா? என்ன பிரச்சனை? ஏக்கா, அது வந்து செல்லம்மாமைன்னு இருக்காவல்ல. ஆமா, அவியலுக்கு என்ன? அவிய எங்கேயோ கல்யாணத்துக்கு போறவளாக்கா. பேட்டு போட்டா அதுக்கு உனக்கு என்ன? இல்லக்கா, அவிய கல்யாணத்துக்கு போட்டுட்டு போறக்கு என்கிட்ட நகை கேட்டாவே. என்னது, வா நகையவா? ஆமாக்கா, என் நகையை தான் கேட்டாவே. அத்தை அவிய நகையை தாரேன்னு சொல்லியும் கூட அது வேண்டான்னு சொல்லிட்டு என் நகையை கேட்டாவக்கா. என் நகை தான் புது டிசைன்ல இருக்கா, அதனால இதுதான் அவளுக்கு பிடிச்சிருக்குதான். அதான் நான் போட்டுட்டு போயிட்டு வரேன், எனக்கு தானி கேட்டாவே. நான் தர மாட்டேன்னு தான் சொன்னேன். அத்தை தான் நீ அவளுக்கு நகையை கொடு, தொலைஞ்சா கூட நான் வாங்கி தரேன்னு சொன்னாவே. வாட்டுதான் நகையிலேயே வேற என்னத்தை கொடுப்பேன்? அதை வீட்டை உடனே சொல்ல முடியுமா? அதான் என்ன சொல்லன்னு தெரியாம யோசிச்சுட்டே ரூமுக்கு போனேன். அங்க போய் யோசிச்சுட்டு வந்து தலை தீபாவளிக்கு போகும்போது நகை எங்க அம்மா வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டேன்க்கா. நல்ல வேலை அப்படி சொல்லி தோச்ச. எங்க அம்மா வீட்டுல தான் நகை இருக்குன்னு சொல்லி எனக்கு கொஞ்ச நாளைக்கு சமாளி. ஏக்கா, அதெல்லாம் சமாளிக்க முடியாதுக்கா. ஏன் முடியாது? செல்லமாமே, நீ நான் இப்பவே போறேன், எனக்கு நகை தரச்சொல்லி உங்க அம்மைக்கு போன் பண்ணுன்னு சொன்னாவே. ஐயா, ஆமாக்கா, அதெல்லாம் முடியாது, எங்க அம்மா ஒரு வாரம் கழிச்சு கொண்டு வருவேன்னு நான் சொன்னேன். அதுக்கு அவிய நீ என் கூட வா, உங்க அம்மாட்ட நீ வாங்கி தான் நான் போட்டுட்டு போயிட்டு கொண்டு தாரேன்னு சொன்னாவக்கா. நான் வரமாட்டேன், எங்க அம்மா ஒரு வாரம் கழிச்சு கொண்டு தாரேன்னு சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டேன். அவியெல்லாம் ரொம்ப கோவப்படியாவுக்கா. எதுக்கு அவிய கோவப்படியாவே? அது என்ன அவிய நகையா? வா நகை தானே, நம்ம அம்மா உனக்கு போட்டது தானே, அது எதுக்கு அவியல் கொடுக்கணுமா? அது எங்க இருந்து அவியலுக்கு என்னவா? இல்லக்கா, கல்யாணத்துக்கு போட்டுட்டு போயிட்டு கொண்டு தாரேன்னு சொல்லி தான் கேட்டாவே. அதுக்கு பிறகு அத்ததாவி அம்மா கொண்டு தாரேன்னு சொல்லியிருக்காவில, நீ வேற யார் நகையாவது வாங்கி போட்டுட்டு போயிட்டு வான்னு சொல்லி சத்தம் போட்டாவே. ஆனா அதுக்கு பிறகு செல்லம்மையும் குஷ்பாக்கா ஒரு வார்த்தை சொன்னாவக்கா. குஷ்பாக்காவும் சேர்ந்துட்டாவல. ஆமாக்கா, அவியெல்லாம் சேர்ந்துட்டாவே. ஏனி விளங்குன மாதிரிதான் நகையை உங்க அம்மா கொண்டு வரட்டும், நாங்க பார்க்க தானே போறோம்னு சொல்லி அவக்கா. பார்க்க போறவளாம்மா? எதுக்கு பார்க்கணுமா? அவிய அம்மா நகையை கொண்டு வராளா என்ன ஏதுன்னு பார்க்கணும்னு நினைக்காவேன்னு நினைக்கேன். அதை பார்த்தாச்சுன்னா சரி வருமாக்கா. ஏதோ கல்யாணத்துல கழுத்துல போட்டுருந்தா கவரிங்னு தெரியாது, கையில எல்லாம் எடுத்து பார்த்தாவனா கவரிங்னு கண்டிப்பா தெரிஞ்சிடும். அதுக்கு பிறகு அந்த வீட்லயே நீ இருக்க முடியாது சொல்லிவிட்டேன். ஏக்கா, இப்ப என்னக்கா செய்ய? செக் பண்ணி பார்த்தாவனா கண்டுபிடிச்சிருவாப்ல. அம்மா எனக்கு போட்டது எல்லாமே மொத்தமா கவரிங் நகை. அடி பாவியலா, கவரிங் நகைய போட்டுட்டு ஆட்டுனியே. இதுல வேற சரஜாக்காம கஷ்டப்பட்டு நகை போட்டேன், கஷ்டப்பட்டு நகை போட்டேனாவே. இந்த கவரிங் நகைய தான் போடுறதுக்கு கஷ்டப்பட்டாவளாக்கா. இப்பதானே தெரியுது இவ லட்சணம். நான் கூட இந்த சரஜாக்கு பெருசா நகை போடாம அவளுக்கு மட்டும் நகையா போட்டுருக்காவளேன்னு யோசித்தேன். 50 பவுன் 60 பவுன் இருக்குமே, இவ்வளவு நகை எங்க இருந்து வந்துச்சுன்னு யோசித்தேன். இப்பதானே தெரியுது இவ வெண்டலை என்னன்னு. அவ்வளவு கவரிங்காமே கவரிங்கி. அது தங்க நகைன்னு சொல்லி எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்காளுவ போல்க. இருக்கட்டும் இருக்கட்டும், ஏன் காதுல விழுந்துட்டல, இத யூஸ் பண்ணிக்கிறீ. இப்ப என்னக்கா பண்றது? ரொம்ப பயமா இருக்கே. உன்னை ஏன் நகை தாரேன்னு சொல்லி சொன்னது? ஏக்கா, அத்தை தான்க்கா. என்னை நம்பி கூடவா நகையை கொடுக்க மாட்டான்னு சொல்லி கேட்டவக்கா. அதனாலதான் வேற என்ன செய்யன்னு சொல்லி நகையை எடுத்துட்டு வரேன்னு சொல்லி ரூமுக்கு போனேன். அதுக்கு பிறகுதான் யோசிச்சுட்டு தீபாவளிக்கு போன போது எங்க வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லி ஏமாத்திருக்கேன்க்கா. இப்ப நகை வந்துட்டுனா வீட்டை சும்மா காமிச்சாலே போதும், எடுத்துலாம் பார்க்க மாட்டாவே. ஆமா
அப்படிலாம் பார்க்க மாட்டாவக்கா. நகை வந்துட்டானே மட்டும் தான் பாப்பாவ, அவ்வளவுதான்க்கா. நீ கொஞ்சம் அம்மைக்கு போன் போட்டு சீக்கிரமா நகையை எடுத்துட்டு வரணுமான்னு சொல்லியிருக்கா. அம்மா 2 வாரத்துல கொண்டு வரேன்னு சொல்லி சொன்னா. அதுக்குள்ள நீ வந்து போன் போடுன்னு வந்து நிக்கா. இப்ப என்னத்தை தான் செய்யன்னு தெரியல. ஏக்கா 4 நாளையில எங்க அம்மா கொண்டு வந்துருவான்னு சொல்லியிருக்கேன்க்கா. கொண்டு மட்டும் வரலன்னு வச்சுக்க, இவியல் வேலையை தேடி போனாலும் போயிருவாவே. அதனால கொஞ்சம் அம்மைக்கு போன் பண்ணி சொல்லுக்கா. 1-2 நகையா தங்கத்துல போட்டுனாச்சுன்னா நீ சந்தேகப்பட்டிருக்க மாட்டாவே. மொத்தமா கவரிங் அள்ளி கழுத்து நிறைய போட்டாச்சு. உனக்கு மட்டுமா அவன் புருஷனுக்கும் போட்டிருக்கு. இப்போ ஒழுங்கா நீ நகையை போடுறதே கிடையாது. அதனால தான் எல்லாத்துக்கும் சந்தேகம் வளர்த்துருக்கு. ஓகோ அப்படியா? அவ்வளவும் கவரிங்க. சரி சரி இருக்கட்டும் இருக்கட்டும். இதுக்கு மேல நான் பாத்துக்கிட்டேன்டி உங்களை. ஏக்கா நீ கொஞ்சம் அம்மைக்கு போன் போட்டு சொல்லலாம். சொல்லியே வேற என்ன செஞ்சு தொலைக்க. நீ வீட்டுக்கு போ, நான் அம்மிட்ட பேசிக்கிட்டேன். இங்கே வந்து இருந்தீங்கன்னா யாருக்கா சந்தேகம் வரப்போகுது. அம்மா நீ வரும்போது யாரா பார்த்தாவனா? யாரும் பார்க்கலக்கா, அத்தை மட்டும் தான் பார்த்தாவ. அத்தைனா யாரு? ஏன் மாமியாரா? ஆமாக்கா, அவியதான் உன்னை வந்து வெளியே நின்று கூப்பிட்டேனா. அவியதான் என்னம்மா என்ன ஏதுன்னு வந்து விசாரிச்சாவக்கா. நான் அவியிட்ட பேசிட்டு தான் உள்ள வந்தேன். சரி அதை நான் பார்த்துக்கிட்டே நீ போ. சரிக்கா, அம்மா என்ன சொன்னு கேட்டுட்டு வந்து சொல்றியா? இதை நீனே அம்மைக்கு போன் பாட்டி கேட்க வேண்டியதானே? ஏக்கா நான் போன் பேசும்போது அங்கே யாராவது கேட்டுட்டவனே என்ன செய்ய? அதனால தாக்கா இங்கே வந்தேன். சரி இதுலயாவது கொஞ்சம் விவரமா இருக்கியே. வீட்டுக்கு போ, நான் பேசிட்டு வந்து சொல்லியே. சரிக்கா நான் போயிட்டு வரேன். சரி இப்படி இக்கட்டான சூழ்நிலையில மாட்டி விட்டுட்டாளே. கவரிங் கடைக்காரன் உடனே கலர் போட்டு கொடுத்துருவானாக்கா. பெரிய சோதனையா தான் இருக்கு. இப்ப என்ன பண்ண அம்மைக்கு போன் பண்ணி தொலைப்போம். ஐயோ வெளிய வர போல இருக்கே. நாம இதுல நின்னா பார்த்தாலும் மாத்திரம் அந்த பக்கம் தள்ளி போயிருவோம். துர்கா ஒழுங்கா நீ அவரை லவ் பண்றேன்னு சொல்ல வேண்டியதானடி. எதுக்காக வீட்டுல வந்து பொண்ணு கேளுங்கன்னு சொன்ன? இப்போ அவருக்கு நீ சொன்னது புரிஞ்சுதா இல்லையான்னு கூட தெரியல. ஏன் இஷு புரிஞ்சிருக்காதா? பின்ன அவரை குழப்பி விட்டு பதில் சொல்லிட்டு வந்திருக்க. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? படிச்சு சொன்னா இல்லையா? பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வந்தானடி சொன்னேன். உன்னை யார் அவர்கிட்ட போய் இப்படி சொல்ல சொன்னது? ஐஷு பயமா இருந்துச்சா? என்னடி பையன், அவர் பிடிச்சிருக்குல்ல உனக்கு? பிடிச்சிருக்கு. அப்புறம் என்னடி உனக்கு பயம்? அவர் கூட தான் லைஃப் ஃபுல்லா வாழ போற. நீ இப்படி பயந்துட்டே இருந்தா எப்படி வாழ்வ? இல்ல ஐஷு, அப்பா அம்மாவை நினைச்சுதான் பயம். அவங்கள நினைச்சு என்னடி பயம்? அவங்க வீட்டுல தானே இருக்காங்க, அங்கேயே வர போறாங்க. அது இல்ல ஐஷு. வேற என்னடி பயம்? இல்ல அப்பா அம்மாக்கு நான் லவ் பண்றேன்லாம் தெரிய வந்தா கோவப்படுவாங்கல்ல. அதனால லவ்வே வேண்டான்னு முடிவு பண்ணிட்டியா? அப்போ அதையாவது அவர்கிட்ட தெளிவா சொல்லிட்டு வர வேண்டியதானே? அவரை எதுக்கிட்டு இப்படி சுத்தல்ல விடுற? இல்ல ஐஷு, எனக்கு அவரை பிடிக்கும். பிடிக்கும்னா டைரக்டா பிடிக்கும்னு சொல்லிட்டு வரணும். நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? வீட்டுல வந்து கேளுங்கன்னு தானே சொன்னேன். நீ பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லாமலே வீட்டுல வந்து கேளுங்கன்னு சொன்னா அவர் என்னடி நினைப்பாரு? உனக்கு பிடிக்கல போலன்னு தான் நினைப்பாரு. அதான் நானாவது ஒழுங்கா சொல்றேன்னு சொன்னேன், அதுவும் கேட்கல நீ. சரி அவர் வீட்டுல வந்து இப்ப கேக்குறாருன்னே வச்சுக்கோ. உங்க அப்பா அம்மா பிடிக்கலன்னு சொல்லி அவரை துரத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவா? உங்க அப்பா அம்மா பிடிக்கலனா உனக்கும் பிடிக்காதா? அப்போ அவரை கழட்டி விட்டுருவியா? ஐஷு எதுக்குடி இப்படி எல்லாம் கேக்குற? பின்ன நீ பேசுறது அப்படிதாண்டி இருக்கு. அன்னைக்கு மண்டபத்துல நான் காணாம போனதுக்கு எங்க அப்பா அம்மா எவ்வளவு கவலைப்பட்டாங்க. நீ பக்கத்துல இருந்து பார்த்தல ஐஷு. மறுபடியும் நான் லவ் பண்ணி ஏதாவது தப்பான முடிவு எடுத்துடக்கூடாதுன்னு அப்படி சொன்னேன். அவரு வீட்டுல வந்து கேட்டு அப்பா அம்மா கிட்ட சம்மதம் வாங்கட்டும், அதுக்கப்புறம் நான் வேணா லவ் பண்றேன். ரொம்ப நல்லா இருக்குடி, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்ப அவர் வேற பொண்ணை பார்க்க போயிருப்பாரு. அவ்வளவுதான், நீ அவரை மறந்துட வேண்டியதான். ஐஷு அவ்வளவுதான் மறந்துட வேண்டியதான். ஏமா என்னடா எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். வேற அங்க ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. சரோஜினி நகையை அங்க வச்சுட்டு வந்திருக்கல. இங்க செல்லம்மா மீனியாவ நகையை கேட்டிருக்காவ, எங்கேயோ கல்யாணத்துக்கு போறேன்னு சொல்லி. அத்தையும் கூப்பிட்டு நகையை கொஞ்சம் கூடுமான்னு சொல்லியிருக்காவ. சரோஜினி முதல்ல தரமாட்டியா இருக்குன்னு சொல்லியிருக்கா. பிறகு அத்தை சொன்னதுனால தட்ட முடியாம ரூம்குள்ள போய் யோசிச்சுட்டு வந்திருக்கா. வந்து அம்மா வீட்டுல இருக்கு நகை தீபாவளிக்கு போட்டுட்டு அங்க கலத்தி வச்சு மறந்து வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கா. செல்லம்மா மீனி அப்பயும் நம்பாம உங்க அம்மைக்கு போன் போட்டு கொண்டு வர சொல்லுன்னு சொல்லியிருக்காவ. இல்லனா நீ என் கூட வா, உங்க அம்மாட்ட வாங்கி தானே போட்டுட்டு போயிட்டு வந்து தாரேன்னு சொன்னாவலாம். அவதான் எங்க அம்மா அடுத்த வாரம் கொண்டு வருவான்னு சொல்லி சமாளிச்சிருக்கா. ஆனாலும் அவளுக்கு ஏதோ டவுட் வந்திருக்க மாதிரி தான் சரோஜினி சொல்லிட்டு இருக்கா. எனக்கும் அப்படிதான் தோணுது. என்னென்னமோ சொல்லியா? இப்ப என்னத்த செய்ய? நகையும் வீட்டுல இல்ல கலர் போடக்கு கொடுத்துருக்கேன், ஒரு வாரம் ஆகும்னு சொல்லியிருக்காவே. நீ சொல்லியது எனக்கு தெரியுதுமா. ஆனா அவளுக்கு ஏதோ சந்தேகம் வந்திருக்க மாதிரி தான் தெரியுது. கொஞ்சமா நீ தங்கத்துல வாங்கி போட்டுக்கணும், மொத்தமா கவரிங்ல வாங்கி போட்டா அந்த வீட்டுக்கு கட்டி கொடுக்கணும் மட்டும் ஆசைப்பட்டா போதாது. ஏதாவது கொஞ்சமா தங்கத்துல போட்டுக்கணும். அவி என்ன ஓட்ட நகையா கேட்டாவே? கவரிங்ல வாங்கி போட்டா கவரிங்ல தான் போட்டுக்கேன். நகை ஒண்ணு இல்லைனியாவது முதல்ல சொல்லி தொலைச்சிருக்கணும்.
பக்கத்துல செல்லம்மா வேணி கூட வந்து கேட்டாலும் கேட்டுருவாவே. அதனால நீ கதவுக்கு வெளியே பூட்டை போட்டுட்டு உள்ள உட்காரு. நகை வந்த உடனே நீயாவே எடுத்துக்கிட்டு வந்துரு. பார்க்கணும்னு கேட்டவன சும்மா தான் இருக்குன்னு மட்டும் காமி. வேற யார் கையிலயும் நகையெல்லாம் எடுத்து கொடுத்துறாத. சரோஜினி கையில கொடுத்து பீரோல கொண்டு போய் பத்திரமா வையுமான்னு சொல்லி கொடுத்துரு. சொன்னது பூரா போய் வேற சமாளிச்சு தானே ஆகணும். ஏலன்னா நகை வந்த உடனே எடுத்துட்டு வாரேன். அது வரைக்கும் நீனும் தங்கச்சி எப்படியாவது யாரும் இந்த பக்கம் வராம சமாளிச்சுக்கிடுங்க. சரிம்மா, போன வைக்கேன். சரிலாம் வையி. இவ என்னென்னமோ சொல்லியால இப்ப நான் என்னத்தை செய்ய? 50 பவுன் இப்ப நான் வாங்க முடியுமா? போடும்போது ஏதோ ஒரு ஆரமா ஒரு செயினை வாங்கி போட்டு கட்டி கொடுத்துருக்கணும். கழுத்து நிறைய கவரிங்க வாங்கி போட்டது பெரிய தப்பா போச்சு. இப்ப நாளா மாட்டிட்டு முழிச்சிட்டு நிக்கேன். எந்த நேரமும் நெருப்பு மேல நிக்கிற மாதிரி ஆகி போச்சு என் நிலைமை. இது மட்டும் கவரிங்னு தெரிஞ்சுனா அவ மூஞ்சியில நான் முழிக்க முடியுமா? அவளுக்கு போட்டது மட்டுமா மாப்பிளைக்கு போட்டதும்ல கவரிங்கா போச்சு. என்னைக்கு இதெல்லாம் தெரியுமோ என்னெல்லாம் நடக்க போதோ தெரியலையே. அவளுக்கு போட்டதுதான் பாலி நகைன்னு பார்த்தா மாப்பிளைக்கு போட்டது பாலி நகை தானே. சீ, வெக்கமா இல்ல? அவளுக்கு என்ன கர்மத்தை வேணாலும் போட்டுட்டு போட்டோம். மாப்பிளைக்கு கூட எப்படி கவரிங் நகையை போடுவாவே? ஒரு 2 பவுன் வாங்குறது கூட துப்பு இல்ல. அக்கா என்ன அது வேணும் இது வேணும்னு கேட்டாவல என்ன? சரஜா அம்மா தானே அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு வந்து நின்னாவே. ஆக மொத்தத்துல ஒண்ணுமே செய்யல. பூ வைக்கும் போது என் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து வச்சு பூ வச்சுட்டாவே. அன்னைக்கு ஒத்த பைசா வீ செலவு பண்ணல. பிறகு கல்யாணத்தன்னைக்கு ஒத்த பைசா வீ செலவு பண்ணல. எல்லாம் அக்கா தான் செலவு பண்ணாவே. மண்டபம் பிடிக்கிறதுல இருந்து எல்லாம் வீ செலவு தான். இவ ஒத்த பைசா கூட செலவு பண்ணல. சரி, அதனாலதான் இவ்ளோ நகை மகளுக்கு பண்ணி போட்டிருக்காங்களோன்னு நினைச்சேன். இப்பதானே தெரியுது ஒரு கிராம் கூட வீ போடலன்னு. என் மகன் தான் சீர்வரிச பொருள் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருக்கான். அதுக்கு அவ 1 ரூபா கூட செலவழிக்கல. அப்போ பிள்ளைய மட்டும் பெத்தவங்க கட்டி கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான் வீ செஞ்சது. மத்தபடி கல்யாணத்துக்கு 1 ரூபா துட்டு வீ செலவழிக்கல. இதே பிள்ளைய பெத்து வைப்பாவே என் மகன் சீர்வரிசை வாங்கி கொடுக்கணுமா? போட்ட நகையை அவ்வளவும் கவரிங்கி. நான் கூட 50-60 பவுன் போட்டுட்டாவ போலன்னு நினைச்சேன். என் மருமகளுக்கு தான் ரொம்ப கம்மியா செஞ்சிருக்காவன்னு நினைச்சேன். இப்பதானே தெரியுது அவளுக்கு ஒண்ணுமே செய்யலன்னு. சாரதா நகையை வாங்கி செக் பண்ணணும். அது ஒரிஜினலா இல்ல கவரிங்கானே செக் பண்ணணும். சரி, சரியா ஃப்ராடா போல இருக்கே சாரதா அம்மா. இத சும்மாவே விடக்கூடாது. ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? மைனி, நீங்க சொல்லும்போது கூட நான் அவளை பெருசா சந்தேகப்படல மைனி. ஏதோ சின்ன பிள்ளை ஏதோ தெரியாம தப்பு பண்றான்னு நினைச்சேன். ஆனா நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே தப்பா இருக்கு மைனி. செல்லம்மா, நான் இததான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். யாராவது நம்புனியலா? இப்போ நீயே பாக்குற, அதனாலதான் நீ நம்புற. அத்தைக்கும் மத்தவியலுக்கும் இது புரியறதே இல்ல செல்லம்மா. இததான் நான் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். அவ சரி கிடையாது. ஆமா மைனி, சரியே கிடையாது. ஒரு நகை கூட வீட்ல இல்ல. அதை எடுத்துட்டு வரேன்னு உள்ள போயிட்டு எங்க அம்மா வீட்ல இருக்குன்னு சொல்லியே பாருங்க. வீட்ல நகை இல்லங்கிறது கூட அவளுக்கு தெரியாது. அதான் செல்லம்மா, ஏதோ நாடகமாவே இருக்கு. அவ்வளவு நகையாவிய வாங்கி அடகு வச்சிருக்காவளோ வித்திருக்காவளோ தெரியல. ஏதோ பண்ணி நகை வாங்கின காசை செட்டில் பண்ணிருக்காவ. அதனாலதான் இவ ஆரம்பத்துல இருந்தே நகை போடுறது தயங்கிட்டே இருக்கா. சூரிய குழந்தை கல்யாணத்துக்கு கூட 2-3 நகை தான் போட்டிருந்தா, எல்லாத்தையும் போடல. ஆமா மைனி, நானும் கவனிச்சேன். அதுவும் முத நாள் போடல, 2வது நாள் தாலி கட்டினார்ல குழந்தை, அன்னைக்குதான் போட்டா. கல்யாணத்துக்கு முன்னாடி நாளே நீங்க சத்தம் போட்டியல்ல, அப்பயும் ஒண்ணுமே போடலவ. ஆமா செல்லம்மா, சத்தம் போடுறதுக்கு முன்னாடி போடாம இருந்தா சரி, சத்தம் போடுறதுக்கு பரவாத போய் போட்டிருக்கணும்ல. போடவே இல்ல, கல்யாணத்துக்கு மட்டும் தான் கொஞ்ச நேரம் போட்டிருந்தா. அதுக்கு பிறகு அந்த நகையை நான் பார்க்கவே இல்ல. அதான் மைனி, அவைய அம்மா கல்யாணத்துக்கு வந்தாவல்ல, அப்போ இருக்கதையும் வாங்கிட்டு போய் அடக்க வச்சிருப்பாவன்னு நினைக்கேன். என்னமோ தெரியல செல்லம்மா, இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. கொழுந்தனோட நகையே இங்க இல்ல, அதையும் வாங்கிட்டு போய் அடக்க வச்சிருக்காவளோ வித்திருக்காவளோ தெரியல. வித்திருப்பாவ மைனி, வித்துதான் நகை வாங்கின கடனை அடைச்சிருப்பாவளா இருக்கும். பிறகு எதுக்கு நகையை வாங்கி போடணும்? போடாமலே இருக்க வேண்டியதானே. அது மகளை பெரிய இடத்துல கட்டி கொடுக்கணும்னு நினைச்சிருக்காவ. ஒண்ணுமே போடாம கட்டி கொடுக்க முடியாதுல்ல, அதுக்குதான் கவரிங்க போட்டு கட்டி கொடுத்துருக்காவ. சரி, கேவலமா இருக்கு மைனி. ஆமா செல்லம்மா, இந்த நகைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். நான் வீட்டுல போய் வாங்கிட்டு வரட்டுமான்னு கேட்டா வேண்டாங்களே. உங்க அம்மையும் தான் தடுத்துட்டாவ. மைனி, யார் தடுத்தா என்ன, நம்ம வீட்டுக்கு போய் செக் பண்ணிடுவோம் மைனி. என்ன சொல்ற செல்லம்மா? அவைய வீட்டுல தானே இருக்கு. வீட்டுக்கே நம்ம நேரடியா போய் வாங்கிட்டு வந்துருவோம். நம்மகிட்ட தரமாட்டேன்னு சொன்னாவன்னா அவைய யார் நம்மகிட்ட தரமாட்டேன்னு சொல்லிடு. அது இப்ப நம்ம வீட்டு நகை, நம்ம போய் கேட்டு வாங்குறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இது சரிப்பட்டு